போட்டாச்சு தனியாக தான் இருக்குது போய் வாங்க. ஆமாம் ஆ சரி. நாளுக்கு 7க்கு அதிகாரத்தான் 4க்கு அப்படியே வந்துடுறப்போ 8ஆம் ஒரு வெட்டை அடுக்கும் 4ஆக்கும் 2ஆக்கும் 4 நிறைய ஆகும். அதை நம்ம பண்ணி கேட்க முடியல. 8ஆம் கை கொடுக்கணும். என்ன சொல்கிறேன் அறகுறையாக பேசக்கூடாது. உங்கள் சாமி தான் வந்து அங்கே தைக்க முடியாது. உங்கள் சாமி தான் அங்கே தைக்க முடியாது. 1 2 3 முதல்ல முடியுங்க. ஒரு 9 வந்து அடிச்சு 2 தட்டை உடச்சி தான் மிச்சம். இங்கே பாருங்க சும்மா என்னங்க 2 தட்டு உடச்சி தான் மிச்சம். உள்ள 1 வேலைக்கு அவள் உடம்பு ஒன்றேன் அவனுங்களே தச்சு 2. நம்ம சாமி தடுக்காது, கவலைப்படாது. வடகார அண்ணாரு சங்காரம் அம்மோண்டி குந்தோணம் பாகாயா குந்தாயா கொஞ்ச நேரம் தடத்தையில மறைக்காத தலைமாறி ஒட்டாத வழி மாறி நிறுத்தாத மறுகார சொல்லாயி திரும்பாம வந்தேடு ஆனா என் கிளம்புற கற்பு செய்யறேன் கரும்பலா எந்தேரி அரசாலம் முளையாடி என்னடா வேறாம கோட்டாடா பாக்கையில விளையாண்டு வரும் முன்ன பெத்தாவாள தேடி வந்தேன் குளத்தாவாள எந்தேரேம்மா வரங்கோட காப்பா தேடிய போராட்டி வெத்தலாப்பா தன போட்டு நிற்கிறேன்னா சொல்லிட்ட வேணும் பந்தி மேலே கரும்பலாகி எந்த ரச்சா தாயி வேணும் கொண்ட நம்ம அரசாலும் மலையாளி குறை போட்டு நாங்கள் வரோம் எந்திரியா கொஞ்ச நேரம் சாத்தா இனம் சொல்ல வேணும் பார்க்க எடுக்க வேணும் பந்திக்கு அந்த பொல்லாடா காவேரி மொக்காமோ மலபாலம் சொல்றானே ஏனார் பந்தி 66 சரகரி அப்பா ஆனால் பந்தி கூட்டமோட பட்டாணம் மாறுவடுன்னு அப்பா விவரம் சொல்ல வேணும்னு ஆனால் பந்தி கொட்டிக்கிட்டு அப்பா கட்டா பந்தி தானே வச்சு பட்டாணம் மாறுவடுன்னு அப்பா எந்த ஊர் எந்த தேசம் அப்பா எந்த இருக்க பந்தி இடம் அப்பா யாரோட பிள்ளை அப்பா இதெல்லாம் வச்சு சொல்ல வேணும் ஆனால் வந்து கொண்டமோடா சொல்லுறக்கும் பக்கமாயா கூட்டத்தில் நானே பந்தியில் சொன்னா பஞ்சாங்கத்தை பறவை விடும் கொடியா நல்லா பார்க்க இருக்கான் கொடிப்பயிர் கணக்கு இருக்கான் கோராட்டு வெத்தாளைக்கு அம்மா தடை வெட்டி வேலை வாங்க ஒத்தரவ வாங்கி கையே முக்காம பாலம் ஆனால் வந்து கூட்டமுடா ஏனாரு வந்தீரன்னு வட்டம் தொப்பாவளம் நலரா தாமோடவே வாங்குறாரு மேய்ச்சிக்கிட்டு தொப்பாவளாளர தாமோடவே வாங்குறாரு மேய்ச்சிக்கிட்டு ரத்தவள தாயார வளர்த்தவள மாதாவும் தங்கோடு பச்சனிய தங்கோடு கல்யாணம் பண்ண யாரோடைய பிள்ளைன்னு வேற மணி இறங்கு தம்மோடவே மேற்பாடையும் போத பண்ணி ரங்காடு ஒட்டோட மதிவாடு ரங்காகரை தாண்டனம் தோடு திரும்போறாரு தாயின்னு அம்மா சொன்னா வரம் வந்திருப்ப பத்திரிக்க பொண்ணான வளர்த்த வரும் மாதாவும் வங்கோடுக்கு பத்திரிட நரகோடுக்கும் தாயாரு யாரோட பிள்ளைன வேறமானி இறங்கி அப்பா பஞ்சாங்கத்தை பரவாயிடு யாருக்கு தான் மக்களுக்கு அப்பா விவரம் சொல்ல வேணும்னு ஆனால் வந்து ஓடி நன்னு 27 ஓடி நன்னு பஞ்சாங்கத்தை பரவ விடு ஆனால் வந்து ஓடி எல்லோ பட்டாணமா ரோடு நன்னு போடுமா இது வரிய அந்த தெரிய சொல்ல வேணும் பணத்தா வர வேணும்
ஒன்று நாலு போகிறோம் நாங்கள் கண்ணு ஒன்று நிறைய தொலை கட்டு இப்போனதே பந்தை கொண்டு காமாதூர் பெரிய நானா ரத்தவள காமாஜி நம்புடக்கம் பத்திரிய மழை காடு வந்து எங்கே எப்போ மழை வரு எந்தடிய பிச்சாயே ஒரு ஏறிகரு வண்டி முத்து தேவைகரு நல்ல சொல்லாயி ஒரு முத்தையண்டா வாடகை ஒரு வல்லாளப்பேன் ஆனால் வந்து தொட்டிக்கணா தொட்டி தானாச்சு குளிக்க முடியடிக்காரத்து முத்தையண்டா சொல்லிட்டுடா கொஞ்ச நேரம் அந்த பெரிய சாமி அணங்காத காமாட்சியே குங்க வேணும் நிதியோட பறக்கையாட்டமே கூறத தட்டானமே பந்தி கொண்டு அப்பா எந்த ஊரு எந்த தேசம் எங்க இருக்கும் புள்ளாயாட ஆனா பந்தி கொட்டி எல்லாம் பட்டான மாறோடு நம்ம கொண்டு வரும் தாயாரு ஆனா பந்தி கொட்டி எட்டு எல்லா மாடும் கூட நன்ன மேட்டு ஒரு காடு வந்து எல்மலை சொல்ல இப்படம் கொண்டு சட்டை பழைய நன்னாடு வந்து பெரிய நம்பிக்கை அடங்காத நாமாச்சி காரியாயிரம் பாப்பாச்சி ஓடணும் ஐயனாறு பந்தி 66 கடற்கரை ஆனால் பந்தி கொண்டம் கொண்டு அந்த பள்ளி மேலே 9 கொண்டோட மாடு மேய்ச்சா 66 கடற்கரை மாதி பெரிய எண்ணெய் அடங்காத பெரிய சுவாமி தேடி வச்ச மேகோரத்தை ஏறி வச்ச பட்டணமா சொல்லு வந்து அப்பா நம்ம பந்தி கொண்டமோட தலைமலம் நல்ல ஏறு கட்டி வந்து தொட்டி அண்ணன் தொட்டு வச்சு மாடு கண்ணு ஓட்டுனவே தொட்டி அண்ணன் தொட்டு வச்சு மாடு கண்ணு ஓட்டுனவே யாரோட பிள்ளைங்கன்னு எந்த ஒரு சதமுன்னா ஆன பந்தி ஓட்டிகளோ பட்டணம் ரோடுன்னு யாரே பேரோட முன்னா கத்தாளி ஜனமுன்னா அப்போ பந்தி தானாராச்ச பட்டணமா போயிடணும் நல்ல இடம் கொண்டாதோடு தொட்டு மாடு கண்ணு ஓட்டும் போது மங்களாமை ஏறினாரு பந்தடிக்க ஓட்டும் போடு யாரோட வெளியில பங்கேறாரு காவாளாரு பொன்னாதவி மாமாவன புளியாடிய பட்டேன்னு வேற மாமானாரு முத்து மாலை தவிகாரு வேற மாமானாரு முத்து மாலை தவிகாரு தோரட்டி மரம் கத்தோரட்டி வெண்ணா மரம் வாங்கி வந்தா வரத்துலையும் வச்ச கட்டாயப்பா வாங்கி வந்தா பரவாயில்ல சொல்லு வர வந்துடாம மக்கா வர தீர வேணும் இப்போ வாங்க சொல்ல வேணும் ஆனால் வந்து தானாச்சு நம்ம ஒடையிலன்னா உத்தரவை முடிச்சு அப்போ உங்களை விட்டு வரேன் நாலு மூளை கொண்டு வரேன் மேகாடால போதாயாடா கேகாடாலும் மந்தி வச்சு தங்காடாலும் மந்தி வச்சு மேகரைக்கு பகனண்ண கேகரைக்கு சத்திரண்ண வடகரைக்கு மசிகண்ண தங்கரைக்கு மாமோனிட அப்போ கத்தவாரு அண்டவாரு வளர்த்தவாட கரியாக்கோ அப்போ கண்கூட பத்தோடிய நறுகோடுக்க வேணும்னா ஆரோட பிள்ளைங்கன்னா வேறாமா நீ இறங்கி ஆனா பந்தி கொட்டி கெட்டு பட்டாணமா ஓடுனவே கொண்டு பாரு பஞ்சாங்கத்தை அம்மா ஏடாட தேனை பேராட்டு பந்தி ஏடு கொண்டு வேடு பஞ்சாங்கமும் கை போடுடா ஏடு பேரடா வேணும் கத்தாலையா கொண்டா வேணும் கத்தவங்க வளர்த்தவங்க உத்தரவு தந்தவங்க புத்தி இட்டம் வந்தாயா கூப்போட பார்க்கணும் நல்லா பேரட கொடுப்பையற கணக்கெடுப்பேன் சொல்லி கோர வந்துடாமே அப்பா பறக்க வேணுமே கூறத தட்டா வேணும் பந்தியோட அப்பா நான் சுத்த போதாக்காரன் என்ன அப்பா தேனை ஜாதா வேணும் அப்பா பானை கோர திருமணா நம்ம கருமால ஜெயித்தேனும் எப்போ பாலனுக்கு பந்தி கபடியங்கார இருக்கும் எப்போ பந்திக்காரனப்பா நம்ம முருகனோட கூட்டமும் எப்போ முருகனோட பார்க்கும் முன்னே பள்ளி மாலை ஆண்டவனும்
எப்ப சுத்த பூசக்காரன பள்ளி மாலை அந்த போகணும் காரன் தான் தப்பா சொல்றியே. சுத்த பூசக்காரன் வந்தா அந்த வர கை போடுச்சோம் பேரம் எடுப்பான் கோபால பெட்டி எடுப்பான் மங்க போறோம் அப்ப சித்தூர் நடன கொஞ்சம் போற மேல ஓடி திருப்பதிய நடுப்பான் மாடு கண்ணு ஒட்டி நிற்பான் திருப்பதிய கண்டெடுத்து ஒட்டுவானே மாடு உந்தி மாடு வரும் மழை ஒரு மாட்டு விடையும் எப்ப போன பேரம்பு வரும் கோபால பெட்டி வரும் மழை வரும் பந்தி வரும். சரி மாயா திருப்பதிய மாடு நினைக்கும் மணி மாடு ஒழுங்க நினைக்கும் வித்த மாடு தாண்டி வரும் மேடு மங்கா வரும் தாண்டி வந்தோம் கொல்லி மாலை பெரிய நானும் வந்து வைத்து ஈஸ்வரர் நான் கொல்லி மாலை காடு வந்தேன் மதியார தடி வந்தேன் பெரிய நானும் கூட குந்தி கொல்லி மாலை பெரிய நானும் சொல்லி வர பள்ளி சொல்ல சரி காமாட்சி பிள்ளை அது ரைட்டு. காமாட்சியா தேடி நன்னு ரைட்டு. அண்ணா கேடு காமாட்சி எந்திரிப்பா பெரியாளும் மதுரை
நிதியோளோ எல்லாம் மாடு போல இருப்போம் உள்ள மாதிரி வர உத்தரவா வாங்கி கொண்டு எனக்கு வாதாபாடி ஏறி வந்து நான் அனுமானையை குத்தும் போது எனக்கு மணி அடிக்க முடியலையும் எனக்கு சட்டை வைக்க பெரியாரானும் ஆனபந்தி கூட்டா வேணும் எனக்கு அடிக்க முடியல வேணாம் அடிக்க முடியல இல்லையே மணி அடிக்க சட்டம் வேணும் கையெடுத்து கும்பிட வேணும் பூசமாக வேணும் முன்னும் ஆண்டவனை கப்ப முன்னும் எண்ணி வச்ச பக்கலையும் 10 புள்ள நின்று முள்ள கையெடுக்க வேணும்னு நாட்டி வச்சு குடிக்கும் ஆமாம் எடுத்து வச்ச பயிர் பயிர் எனக்கு பொட்டு வைக்க வேணும் வேணும் சந்தானமும் போடவே வேணும் ஆமாம் குங்க மாலை ஏற்றி வச்சு ஆமாம். மாலையும் கழுத்தோடு ம். கொண்டணைச்சி வரியணும் கொண்டணைச்சி வரியணும் ஆமாம் 10 மக்களை உழைச்சி நின்று ஆமாம் கையெடுத்து வச்சு கையெடுக்க வேணும்னா பட்டம் கட்டி வேணும் வேணும் பட்டம் கட்டி வேணும் பட்டம் கட்டி வேணும் நல்ல விதமாக எனக்கு முடிச்சு தருவியா ர்ரு. சொல்லு. அப்ப நேரம் சுத்தி பார்த்தேன் 4 மூளை சொல்லு பார்த்தேன் எந்த மூளை நானே நின்று நேற்று வரும் உங்க போட்டேன் அப்ப புத்தி கணக்க அந்த தாமதமா இறங்கி வந்து புத்தி கணக்க ரமண்ணா சொல்லி வந்து அப்ப விட்டு தவறாகும் சொல்லிட்டா தப்பாகும் ஐயாடி முன்ன வர சத்தி உள்ள சொல்லாமாலும் ஆளுநருக்கு தெய்வம் முன்னாடி ஆண்டு வரும் கொட்டாயிரு நம்ம பட்ட கட்டி எத்தலானு நம்ம நிதியோட குந்தலானு போடாடுக்கு தண்ணி வர மதி தண்ணி நதி வர அணையம் இருக்கு பட்டாயாலும் மக்கருந்தும் சட்டம் பட்டாமெல்லாம் சட்டத்தில் இல்லை என்னும் முடிவெடுத்து சொல்ல வேணும் முடிவு எனக்கு வேணும் இருக்கிறையா தெய்வம் ஒன்று கேட்கிறையா தப்பானாரே நான் பட்டத்தில பட்டெடுப்பேன் சட்டத்தில் குந்து வைப்போம் என்னை நம்பி வந்து இறங்கிட்டு ஒன்ன நம்பி நானும் ஒன்று அங்கே நான் பண்ணாச்சு இறங்கி வரேன் முன்னா வந்து அப்பா விட சொல்லி கேட்கும் போது 4 மூளை சொல்லி வந்து அது 2 மக்களுக்கு கொடுக்குறேன் வாக்கும் பட்டு வச்சு என்ன எனக்கு ஆடிப்பு அலங்காரமும் அப்போ சேர்ந்து வரும் நம்பின்னு நம்பி என்ன உங்கோட்ட இப்போ தெய்வத்தை கேட்குற நம்ம செத்தவங்க மாண்டவங்க ஆண்டவங்க அழிஞ்சவங்க கூட வர வேணும் ஆமாம் இந்த தெய்வம் சொல்ல வேணும் நம்மளை காக்கணும் பட்டி மாடு ஓட்டணும் வண்ண பார்க்கணும் ஆனமண்ணை உழைக்கணும் வெங்கையில் விளையணும் பெருமானம் சொல்லணும் பந்திக்கு மிந்தணும் சட்டத்தை பார்க்கணும் இருக்கிறியா இல்லையா கணக்கெடுக்க வேணும்னு கேட்க வச்ச பிள்ளை ஆமாம் புரியுதா கனி எங்க கனி எலுமிச்சங்கனி 3 வச்சுட்டாரு. அப்ப 3 கண்ணிக்கு இடம் நீ உத்தரவு வாங்கி இடம் மாமானு மச்சிகனானு சேர்ந்து வரும் பட்டு முன்னா அப்ப கங்காதாடா நேரத்தில நான் குந்துடா நிதியிலையும் அப்ப தொண்டு வரும் கரணத்தை அறிஞ்சு வரும் முன்னு அப்ப 3 பாலம் வச்சிருக்கு எந்த பாலம் நிதியும் நின்றுக்கப்பா எந்த பாலம் எனக்கு வேணும் அப்ப 3 பாலம் நிற்கிறதெல்லாம் சட்டம் கொண்டு வரேன்னா வச்ச படத்தில்
எந்திரிச்சு நின்று உன் பழத்தை எந்த பழத்தை எடுக்கணும் அப்படின்னு குறிச்சிக்கோ. எனக்கு சட்டம் கொண்டு வரணும், எனக்கு நீதி கொண்டு இருக்கணும், ஒட்டு வைக்கணும், எனக்கு குறி எடுத்து வைக்கணும், பிள்ளையா ஆக்கணும், வச்சது ஒரு பாக்கு. நீ ஒரு பழத்தை குறிச்சிக்கோ, நீதி முனை எடுக்கணும். அப்போ பெற்றவங்க வளர்த்தவங்க உத்தரவு தந்தவங்க நம்ம ஆண்டவனை நினைச்சு எல்லோ குந்துனான சத்தியரு அந்த ஜீரகம் இடம் பத்தினியா கையணும் அந்த மாமாவுடைய காமாச்சி கை பிடிக்க வேணும்னு நடுக்குள்ள நானே நின்று உத்தரவு வாங்கி வந்து இது காமாட்சிக்குள்ள இருக்கு, பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை மற்ற பிள்ளைங்க வேணும், பெரிய பிள்ளை வேணும். பணம் எடுத்தியா? எடுத்தாச்சு. எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. அதோட கொண்டு அப்போ எடுத்தா போலாம். நானே எடுத்து உத்தரவு தரணும்னு எனக்கு மறையாடும் புள்ள எல்லாம் சத்தி வர வேணும்னு பட்டக்கட்டி கூட வேணும் இருக்கிறியா பெரியானும் மறையான அழகி வருக வேணும் கோட்டையாக்கி நடுக்குள்ள என்ன தூக்குறா தோல்களையும் கோரி வச்ச பழம் நம்ம வரோம்னு சொல்லி நீ நினச்ச பணம் எடுக்கணும், நினச்ச பணம் கை பிடிச்சி புரியா? நல்ல பொட்டி வைக்கணும். எனக்கு இருக்கிறியே இல்லையா? நான் ஐவரையும் கொண்டு வந்து நான் பட்டம் கட்டி கொடுக்க, சவணப்பள்ளி பேச, நான் பூச முகம் நிற்க, பொட்டி வச்சு இறங்க, நான் நீதி கொடுக்க வரேன் வரேன்னு நிற்கிறேன். அதான் குறிச்சிக்கிட்ட பழத்தை எடுத்துக்கிட்ட நீதி வாங்கிக்கிட்ட சோகம். நான் வர தயாரு, நீ கூப்பிட தயாரு, நான் சொன்னபடி கேட்கிறேன், நீங்க சொன்னபடி நான் கேட்க, நான் சொன்னபடி நீ கேட்க. எல்லுக்கா முடியாம எனக்காத்து வீசாம காத்து கருப்பு கல்லந்தடைன்னு சொல்லாம நாணயம் ஒன்னையும் திரும்ப வச்சுக்குவாங்க. பொட்டு வைக்கதான் இருக்கேன், நல்லபடிதான் தரேன்னு நிற்கிறார், குத்தத்தில் இல்லை. ஹலோ ஹலோ சொல்லிடுச்சு, வந்து எடுத்து தரேன். இப்போதான் வாட்சி மந்தடிச்சிட்டு இருக்கேன். பூசாரிங்களெல்லாம் காமாட்சி காப்பாற்றி பெரிய பூசாரி அது ஒரு 4 குறிச்சி சொன்னோம்னா வருவார். இதுக்கு கொஞ்சம் முடிச்சுக்கலாம், இருங்க அப்போ பேசிக்கிறீங்க. இப்போ வந்தது வச்சுங்க. ரைட்டு. எத்துக்கு தானே முதல் பிடிச்சிக்கிறேன். அங்கே போய் குந்தின மாதிரி நல்ல, அங்கே போய் அப்பா குளிர் காய்ச்சல் வர மாதிரி நான் சொல்லிட்டேன். இது மாதிரி கையில் தான் போதா வெளியே வர நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அங்கே கெஞ்சினா ஆவாரான்னு வந்துட்டேன். நான் வந்தால் வரணும், ஒரு மந்தில் போகணும், அடுத்த வந்து தப்பக்கூடாது. நம்மளோட கேள்வி அப்படி தான். 3 வந்தால் போச்சு, 1 விட்டு 2 போச்சு, 3 போச்சுன்னா கொஞ்சம் 4-5 பேருச்சுன்னா வேணாங்க, நீ யாரையும் வச்சு எடுத்துக்கணும். ஆனால் குந்தனம்னா குந்தன இடத்த விட்டு எந்திரிக்காமல் அடிச்சுட்டு போயிருந்து கேள்வி. ஆனால் எந்திரிச்சு போயிட்டு வந்துட்டு குந்திக்கிட்டு நாளைக்கு வரணும் சொல்லிட்டு போகிறோம். நாளைக்கு வாங்கினா நாளைக்கு பேசிக்கலாம் மாட்டேன். நான் மறுநாள் போய் குந்தி அடிக்கிறது கேள்வி. அந்த கேள்வி வந்தால் வந்து வந்தது இன்னைக்கு வராது, நாளைக்கு நேரத்துக்கு அது கேளுங்க. அது என்ன கதை? நாளைக்கு வரீங்கன்னா அது என்ன கதை? இந்த செல்லு இருந்தால் போதும், கதை முடிஞ்சு போயிடலாம். இப்படி மடியில் கிடந்தாவே செல்லு வேலை முடிஞ்சிடும். அப்படி போயிடும் கதை. அது ஏன் நம்ம பேசிக்கிட்டு வந்தால் கரெக்டாக இதை மொத்தமாக கொடுக்கலாம், கை கொடுக்கலாம். ஒரு கேள்வி, 8ஆம் வீடு செத்து முடிஞ்சவங்கள வரலையுமே வருது உங்களுக்கு. கடை செத்து முடிஞ்சவங்களாம் உங்கள் பாட்டையும் பாட்டி ஆண்டவங்களாம் ஆண்டிட்டாங்க. இப்போ நம்ம சின்னஞ்சேரிசி இருக்கிறோம். எனக்கு பிழைக்க வழி வேணும், வள வழி வேணும், போகிற வழி வேணும், எனக்கு காப்பாற்றுறியா, நீ இருக்கிறியா இல்லையா, பொட்டு வைக்கணும், பட்டம் கட்டணுங்குது. பட்டத்துக்கு ஆள் தேடணுங்குது முதல்ல. அதுதான் ஆமாம். நிறையா பங்கப்பட்டு கிடக்குது. பங்கத்தை தீர்த்து வைக்க, ஆண்டவனை நம்பி நிற்க, நாளுக்கு உறுதி பண்ண, நம்பலாமா 9ஆம் அப்படி சத்தியாக வருவோம். முழுக்கணுங்க மொதல் பட்டம் எடுக்கணுங்குது பிள்ளைங்களை. இல்லாத பட்டம் தான் முன்னேங்குது. ரைட்டு. மற்றதெல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டு. இதெல்லாம் இந்த கோளாறும் இல்லை. ரைட்டு. ஐயனார் வாசல் வந்துட்டு இப்போ அதுக்கும் முடிச்சிடுறோம். அது பொங்கல் பூஜை கடை வெட்டோட வச்சுக்கிறான். செல்லாயி கோயில், ஐயனார் கோயில் முடிச்சுக்கிறான். இன்னொருத்தர் இருக்காரு, அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? அத்தானத்தில் விட முடியாதுல்ல, எல்லா தெய்வமாக உட்காந்துருக்காரு. அவரை தான் மெயினாக வரணும், ஐயனார் தாண்டி. ஆமாம், அவர் தான் எல்லா தெய்வம் எங்களுக்கு. அவரு என்ன பண்ணுறது? உங்களுக்கு அதிகமா உங்கள் தெய்வத்துக்கு இல்லையா? எங்கள் தெய்வத்துக்கு இல்லை, எங்களுக்கும் இல்லை. அப்படிதானே வச்சுக்கணும் நாங்கள். கோயிலுக்கு இல்லை. ஆமாம். அதுலேயே 2 கேள்வி எங்களுக்கு. அதில்
அந்த தெய்வமும் வந்துட்டோம். அந்த தெய்வம் அந்த இடத்த விட்டு வெளியே வராங்கன்னுச்சுன்னா நாங்கள் வெளியே கொண்டு வந்து இன்னும் ராஜா நல்ல உபச்சாரத்தோடு கொண்டு வந்து வைக்கிறோம். ராஜ மரியாதையோடு வைக்கிறோம் வேற ஒரு இடத்துல. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து அவங்க யாரு? ஆமாம், அவங்க பேரு? ஆமாம், அவங்க எங்க போய் குந்துருங்க? அவங்க இருக்கிற பேரப்படி சொன்னா போதும் இருக்கிற இடத்துல வீடு வெளியே வராதா? அவங்க எங்க வெளியே வருவாரா? அது வந்தானே வந்துருவாரு. இதுல இறக்குடி வடக்கு போய் கேள்வி அடிச்சேன். கோயில் கும்பகோணம் பண்ண மாரியம்மன் கோயில் பாலிசி பண்ணி பண்ணணும். எங்கே குந்தினேன் 4 கால மண்டபம் 4 கால மண்டபம் குந்தி எங்கே வந்து குந்தினேன்? உரக்கேணி மேலே குந்தினேன். தான் கேள்வி கேட்ட கேள்வி பாருங்க. உரக்கேணி மேலே குந்தினடிச்சேன். உரக்கேணி மேலே அப்புறம் குந்துவான். அந்த காலத்தில் அந்த கேணி தூத்து கூட குந்த வச்சுருக்காங்க. அப்போ இடமும் என்ன வலுவாரிச்சு இப்போ கோயில். ஹலோ, உங்களுக்கே நான் தப்பா தவறா போச்சுன்னு சாப்பிட்டாலும் மறந்த வேவா வேலை கும்பலத்தில் இருந்தாலும் சரி, தும்ப விட்டு வாழை பிடிச்சாலும் சரி. எப்போ நாலு பாரு நாங்கள் நின்று பண்ணால் நாம ஓடி நின்று பந்தியில் முந்து நினைப்பேன். எந்த ஊர் எந்த தேசம் எங்கே இருந்து எங்கே இருப்பேன். அவங்க யார் பேர் சொல்லி எட்டு எவங்க பேர் வாங்கி கேட்டு வருவாங்க பந்தியில் முக்கோடி தேவர்களும். குந்தி இருக்கும் செல்லா ஏடி தங்கி இருக்கும் ஐயானாரு. ஆண்டா ஒரு பந்தியில முந்து 2 என்ன ஆடா பேருன்னு மொண்டி என்ன மல்லாயானம். இப்போ மல்லாயானம் சேர்ந்து வரான் காவலுக்கு கற்பாச்சு. என்ன அப்பா கற்பு முன்னு கேட்கறடா எல்லையில வெள்ளாம காட்டுகளையும் வெள்ளாம காட்டுகளையும் விளம்பூமி சன்னாதியில நிற்கிறாரு பந்தி வச்சு. எப்பா தாயிருப்பா காமாட்சி குந்தி இருக்கும் பெரிய நாடா அவர் இருக்கும் நாளாடியும் தூரம் அப்பா. வெள்ளாம காடுன்னு ஐயனாரு வாசனன்னு திரும்ப 2 மேபோரம். அப்பா பெரிய நானு காவாடப்பா மண்டு தூரம் மேமாகானு. அப்பா ஐயனாரு பந்தியில சொல்லி பார்த்தேன் நீதியில தொட்டியானு தொட்டு வச்சு குந்தவனான பந்திக்கு. என்ன பேரு வச்சை கட்டு போறாரு பஞ்சாங்கத்தை. சங்கிலியும் பூட்டி தாண்டா வருவாரு வெள்ளாம பயிருக்குள்ள. எப்பா கல்லு கட்டு மாடி எப்பா குந்தி இருக்கும் கோபாலமும். எல்லா மக்காடு வெளபூமி சன்னதியில குந்தி இருக்கிறாரு அண்ணரு. அண்ணரு உட்காந்துருக்காரு. அது என்ன அண்ணரு? அண்ணருன்னு சொல்றானே. இப்பா அவன் கருப்பூனத்தான் இறங்குறானே. என்ன ஆடா கருப்பு கொண்டு எப்பா தனிக்காரு எப்பா கைப்பூ உடைச்சேன். ஒருக்காரு எப்பா தாம்பு உடைச்சேன். அவன் மாசி போல நிற்கிறானே. மாசி நல்லா பெரியானானும். அவன் ஆண்டா ஒரு போலாதானா நிற்கிறாரு பட்டாவானும். இல்லை போல இப்பா ஊருக்கு மேற்க இல்லப்பா தலைவன. ஆனால் எல்லையில் நின்று பார்த்தா எனக்கு சட்டத்தில் குந்தினவன் கருப்பு தான். கருப்பு தான், அது ரைட்டு. அவருக்குன்னு வேற கருப்புன்னு இன்னொரு பேர் இருக்குதா இல்லையா? அப்பா என்னடா மருதாயோட குந்திரங்க வீரபுத்திரா. அப்பா நாடா கண்ணாச்சி குந்தி பார்த்தேன் காத்த வேறையானும். கருப்புன்னு சொல்லிட்டு மண்டு தோற மெகருப்பும். என் புதுகாரப்பு சொண்டு வந்த சிமையிலே அந்த சங்கிலிய போட்டி எல்லாம் பண்ணாடியான் கூட வந்து எல்லா கருப்பும் முன்னும் சொல்றாங்க பந்தி மேல. எல்லா கருப்பானா தனிக்காருப்பா இறங்குனவே. எல்லா கருப்பும் போடா திருப்பூராடா கீபாதியும். எனக்கு வாழா ஏழ வாழா வந்தேன் நிதி சொல்லி முன்னாடி என் கூட வந்து. எப்போ முன்னாடி என் கூட வந்து நிற்கிறானே பந்தியிலையும். இப்போ காமாட்சி வாசாளுக்கும் பெரியானானு கோட்டைக்கு தான். இப்போ தொட்டியானும் போடாதானே நின்று இருப்பான் பந்தி போட்டு.
மகேந்திர மேகருப்ப எந்த ரசி வந்தாவணும் ஆனா வெள்ளாமக்காடு விளப்பு மிச்ச நதி அவன் நிக்கிற இடம் கண்ணு கட்டு மாடி விருத்தகம் தோப்பு. அதெல்லாம் ரைட்டு. திசையும் வேற பேர் என்ன சொல்லு? அந்த திசையை தப்பா சொல்றேன், அந்த பேரையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வரணும், பேரும் கரெக்டா வரணும். உன் பேர் சொல்லு முத. அறுப்பு நாப்பா நீங்க. கம்பந்தியாடா நம்ம ஆண்டவாரு சொல்லி வரேன் எப்ப வெள்ளாம காடு நன்னு ஓடு நண்டா வடபாதியும் வடபாதியா நின்று பார்த்தேன் நம்ம மங்காளம் முங்கோட்டை வந்து கை போடுச்சு நம்ம மறக்கிறீங்க உன் பேரு கருப்பு கருப்பானா வடபாலமும் போனேன் மாத்தி சொல்றேன். அப்புறம் வடபழம் போனா. மங்களம் போனா ரைட்டு. அப்புறம் என்ன வடபுறம் எதுக்கு போற? மறைக்கிறான்டா எப்பா ம், காமாட்சி பாக்கு ஆமா. பெரியானேன் கோட்டை ஆமா. நம்ம அங்காயி வாச ஆமா. கணக்கெடுத்த பந்தி ம். அது எந்த ஊரு அங்காயி நிக்கிறாடா அங்க இல்லையே. ஐயோ அப்பா நாலு பாரா நின்று இருக்கான் நம்ம பறக்கையில என் பொருளா வரும் அந்த காமாட்சி பந்தி வரும் பந்தியில கொண்டு வரும் இப்ப மங்களம் நாடு தாண்டா பறக்கையில என் பந்திங்க இப்ப மங்களம் நாடு வந்தேன் பறக்கையில பிடிச்சி வந்து ஆண்டவர் எப்ப மங்களம் கொண்டு தான் போனேன். ரைட்டு. மங்களம் கோட்டை போன ரைட்டு. பேரு திசை கரெக்டா வரணும். பறக்கையில என் பந்தி எப்பா நான் போனது தெம்பதி ஆ ரைட்டு. நான் மங்கள நாடு தானே போறேன். ஆமா. பொறுக்காடு வாசல் தான் நிற்கிறேன். அங்க நின்னாலும் நீ அங்கேயே இருக்கிறியா இல்ல வேற எங்கேயாவது உன்னோட உட்கார்ந்து- பல்லு எங்க இருக்குது? எல்லாம் சொல்றதெல்லாம் ரைட்டு. வெள்ளாம காடு அதெல்லாம் கரெக்ட். இல்லாமக்காரரா ம், நான் வர்றது மங்களமும் நாடு நின்று ம். நான் திரும்புறது வடபதி மங்களம் கொண்டா பங்கு மங்களம் போட்ட பங்கு ரைட்டு. வடபதி ரைட்டு. வடபதி வர்றான். அப்போ உன் பேர் இதுல? பேரை சொல்லு. எங்க உட்கார்ந்த? தனி கருப்பு தான் இல்லைன்னு சொல்லல. தனி எங்க உட்கார்ந்த? நீ தனி கருப்பா உட்கார்ந்து இருக்கிற. எப்பா வெள்ளாம காட்டுல உட்கார்ந்து இருக்கிறப்பா. அதெல்லாம் கரெக்டுப்பா. அது எந்த ஊரு? அந்த ஆ, அதே ஊர் வேணும். ஊர் பேர் எந்த சொல்லு. ஊரு எந்த இதுல உட்கார்ந்துருக்க? திசை சொல்லு, பேரு கரெக்டா சொல்லு. எப்பா ம். நான் வந்தது ம், ஐயனார் வாசம் நின்று ம், ரைட்டு. மங்களமும் கோட்டை நின்று ம். பொறுக்கலாறு சீட்டு வாங்கி ம். நான் திருமணது வடபதி ம், ரைட்டு. கை வாக்கிய தண்ணி ஆ ரைட்டு. கை வாக்கிய தண்ணி ஆ, அந்த கருப்பு தான் ஆ. தனி கருப்பு ஆ ரைட்டு. ஆத்து கரை ஓரம் ஆத்துக்கார போகலாம். ஆத்துக்கரை ஓரம் எனக்கு கலிங்க மேடு நின்று ம், நான் நிற்கிறது மூளை. மூளை ரைட்டு. இந்த மூளையில யாரு? ஆ, யாரு? அவன் பேரு என்ன? ஆமா. நான் மாசானம் தாண்டி ஆ, நான் மாசானம் தாண்டி நான் மாசானம் விட்டு நான் ஆத்து தண்ணி வரும் கோம்பையாத்து தண்ணியில கோம்பையாடு தண்ணியில ரைட்டு. உத்தராது கோம்பையாடு நான் ஆதியில கல்லு கட்டு ஆ, விருதகமும் சத்தி மரம் ஆமா. விருதகமும் நிற்கிறா ஆ, அது என்ன மரம் கீழே நன்னு ஆ, நீ வாங்கி வரும் வேலைக்காரன் வேலையும் நிறுத்தி இருக்கு ஆ. கல்லு கட்டு நாட்டி இருக்கு விருதகமும் புளியா மரம் சொங்குது விருதகம் நிற்கிறாங்க சொன்னவங்க எல்லாம் சரி, பேர் மட்டும் இன்னும் வரல. எப்ப ஆத்து தண்ணிடா அதெல்லாம் சரி. அதெல்லாம் ஆத்துக்கார ரைட்டு. ஆத்துக்கு மேல பேரு ரைட்டு. இதோட நிக்கிற அதெல்லாம் தெரியுது. அப்பா நான் அந்த பொங்கடி எங்கர் போல யாரையில பந்தி மேல அப்பா எங்க கடா பஞ்ச பந்தியில போத்த ராசா சாமியில கடா பஞ்ச பந்திக்கும் போத்த ராசா சாமிக்கும் பொங்கோடியான் பந்தி மேல நிக்கிறாண்டா பயிருடனும் கம்பன் பெருமாள மழை வரும் பந்தியோடும் ஆத்து தண்ணி பையன் மூடா வெள்ளாம காடு மூடா புது கருப்பு பிடிச்சி கருப்புன்னு தான் நிற்கிறான் தனி கருப்பு அதெல்லாம் ஒரு ரைட்டு. பேர் சொல்லு. தனி கருப்பு அதெல்லாம் சொல்லுங்க. நீ கருப்பு தானே சொல்லு. சொன்ன இடம் உனக்கு ஒரு பேர் இருக்குல்ல? பேரு இன்னும் ஒரு பேர் இருக்கு. அதெல்லாம் தனி கருப்பு தான் இல்லைன்னு சரியா சொல்லல. கரெக்டா சொல்லணும். ஒரு பேர் சொல்லு. ம். அவன் குறப்பாளையம் போல வந்தா குறவானம் தான் போல வந்து
பந்தி மேல கடா பாஞ்சா பந்தியிலையும் ம் எப்ப கடா பாஞ்சா பந்தி வரும் போத்தராசு சனி வரும் இல்லை இல்லை எப்ப கடா பாஞ்சா வந்தேனேப்பான் கவலம் தான் காரணோட காவல்காரன் தான் இல்லைன்னு சொல்லல ரைட்டு. பேரெல்லாம் சொல்லிட்டா தனி கருப்பு அதெல்லாம் ரைட்டு. அவருக்குன்னு இன்னொரு பேர் இருக்கு, பட்ட பேர் இருக்கு, அதை சொல்ல மாட்டேங்கிறியா நீங்க? அவன் நிற்கிறாடா குறப்பாளையான் எந்திரிச்சு அந்த வேம்போடையான் கூட வந்து நிற்கிறானா பந்தி போட்டு இந்த மரம் வீரன் கூட்டம் போல நின்று பார்த்தேன் மொண்டி நல்ல சப்பானியும் மொண்டி கருப்பு போல வந்து நினைப்பான் மொண்டி நல்ல சப்பானியும் இல்லை 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 பா கருப்பு தாண்டாவே தனி கருப்பு ஒரு கருப்பு இல்லை உன் பட்ட பேர் சொல்லு கருப்பு தனி தனி கருப்பு கருப்பு ஒரு தான் எல்லாம் இல்லைன்னு சரிதான். சொல்லல. உன் பேர் என்ன? இல்லை உனக்கு பட்ட பேர் ஒண்ணு வெள்ளாமை காடுங்கிறியா? அது என்ன வெள்ளாமை காடு அதை சொல்லு. அதை பிடிச்சானா எல்லாத்தையும் பிடிப்ப சொல்லு. எப்பா வெள்ளாம காடுடா. அதான் வெள்ளாமை காடு. அது என்ன வெள்ளாமை அதை பிடி. எப்பா எனக்கு நிற்கிறது வெள்ளாம காடு தம்பி நம்ம ஆதியில குந்தங்காடு சப்பாத்தி முள்ளு காடு ரைட்டு. போகிற காடு நான் கொஞ்சம் இருந்தேன். அந்த வெள்ளாமை காட்டுல என்ன இருந்துச்சு? ஒரு வெள்ளாமை உன் கண்ணுக்கு தெரியலையா என்ன வெள்ளாமை இருக்குன்னு? எப்பா எனக்கு வெள்ளாம காடு முன்னா பூத்து இருக்கும் காய் போல பூத்த காய் பருத்தி காடு என்ன காயின்னு உன் கண்ணுக்கு தெரியல? அந்த காயை பாரு. இப்போ பூத்த காய் பூத்து இருக்கும் என்ன பூ பூத்து வரும் என்ன காய் காய்ச்சி வரும் இப்போ சங்கம் போகிற போல சப்பாத்தி முள்ளு போல இந்த இயற்கங்காடு உள்ள ஓடி சொல்லி பார்த்தேன் பூத்தா காடு பூத்தா வெள்ளாம காடு தாப்பா இல்லாம கூட என்ன காடு தான்ப்பா, இல்லைன்னு சொல்லலப்பா. அது பூத்தா காடு தான், வெள்ளாமை காடு தான், இல்லைன்னு சொல்லல. அதுல என்ன வெள்ளாமைன்னு உனக்கு தெரியாது அவன் கண்ணுக்கு? அந்த பூத்தா காடு பூத்து இருக்கும் நம்ம வளர்ந்து இருக்கும் வருஷா பயிறு போல எனக்கு நிற்கிது வெள்ளாம பயிறு காடு போனதுடா. எல்லாம் ரைட்டு. வெள்ளாமை காட்டுல உட்காந்துருக்குற வெள்ளாமை எல்லாம் இருக்கு. நீ அந்த காலத்துல என் அண்ணா வெள்ளாமை காட்டுக்குள்ள போய் உட்காந்த அப்ப தானா பூ பூத்து இருக்கும் காடு தொண்டை இருக்கும் வரவாங்காடு காடு இருந்தோம். அன்னைக்கு சாமா காடு போல நான் நின்று பார்த்தேன் பந்திக்காரன். அந்த சோளா பயிறு காடு இருக்கும் கம்மாங்காடு பேர் இருக்கும் வேற சொல்லடமே உங்க வெள்ளாம பயிர் விளையும். இப்ப காய்க்கிறது காய் தாண்டா திங்கிறது காயாச்சு குடி. என்ன காய் இந்த காக்கி காய் தானா செடி போல நானும் அந்த பூத்து இருக்கம் காயடா நம்ம நிதியான தின்னு வந்து அன்னைக்கு காய்ச்சா காய் நம்ம நிதியான செடி போல இது காய் செடி என்ன செடி சொல்றதெல்லாம் ரைட்டு தான். காய் பேர் சொல்ல மாட்டேங்கிறியா? காய் என்ன காயின்னு? இப்போ நம்ம கத்திரிக்காய் காடு நன்னு கத்திரிக்காய் மேடணும் நம்ம கத்திரிக்காய் காய்ச்சி இருக்கும் செடி போல நன்னு இருக்கும் கத்திரியும் செடி இருக்கும் கத்திரியும் தொப்பு இருக்கும். எப்போ உண்டை காய் என்னதாப்பா திங்காய் காய்ச்சி வந்தோம் ரைட்டுப்பா. தான்ப்பா பேரை சொல்றேன். அந்த கத்திரியும் மான போல கவரி மான போல வந்து கத்திரிக்காடு. ஆமா எனக்கு கொஞ்சம் இடம். கத்திரிக்காய் காட்டில் உட்காந்துட்ட. அதனால அவனுக்கு கருப்புக்கு பேரை கத்திரிக்காய்னு வச்சுக்கிட்ட. கத்திரிக்காய் தான் நிற்கிறேன். ஆமா சரி. கொம்பு கருப்பு இருக்கும் நிதிமான வெட்டி இருக்கும் கத்திரி கருப்பு. ஆமா கத்திரி கருப்பு. நான் பந்தயக்கில் எந்திரிச்சேன். ஆதியில கத்திரிக்காடு கத்திரியும் கருப்புன்னு நான் பட்ட பேரு வாங்கி வச்சு தனி கருப்பு ஒரு கருப்பு என் பேரு. ஆமா என் பேரு அதான். அதான் பேரு. அதான் என் பேரு. என் தாய் என் தாப்பேன்
ரைட்டு. மாயவரு, ஆமா. ஐயனார், ஐயனாரு, செல்லாயி, செல்லாயி. நாங்கள் 5 பேரும் ஆமா. குந்தன மரதயானம் 7 பேரு கள்ளி ஆமா. பாப்பாத்தி கூட்டம் ஆமா. என்னுடைய மக்கள் மக்கள். என்னுடைய புள்ள ரைட். என்னுடைய பிள்ளைங்க ரைட்டு. நான் வச்ச காலம் அந்த காலம். அது ரைட்டுப்பா. இப்போ நீ இப்ப அங்க இருந்து எந்திரிச்சு எந்திரிச்சு நாங்க கூப்பிட்டா வருவியா வெளியே? அது எந்திரிக்க நிதினு தான் சொல்லி நான் எடுத்த பாடம் எடுத்தேன் தம்பி தூக்கறாண்டா நிதி கொண்டு. சரி. நான் வரேன்னு நம்பிக்கிட்டேன், நம்பிக்கை வச்சுக்கிட்டேன். ரைட். இருக்கிறியா எல்லா யாரும் கக்கராடா நிதி சொல்ல. ஆன பொண்ணு வாழ பொண்ணும் கக்கராடா பெத்தா புள்ள. அப்ப கணக்காக கலைக்காதீங்கோ, நாங்க வரோம் என்ன எப்பா நீங்க எங்களுக்கு பெண்ணா வாழோம். எப்பா பொட்டு வைக்காத மாதிரியும் கொடுக்கறாண்டா நிதி எவ்வளோ. சரி. அழைக்கும் போல அழைச்சிக்க, இறக்கும் போல எடுத்துக்க. ரைட்டு. நான் தூக்கிக்கிறேன் பாராமன்னு எந்திக்கிறேன் தோழணும். ரைட்டுப்பா. கட்டாவான பேரு இருக்க சத்தாவங்க வந்து நிற்க. கட்டம் கட்டும் புள்ள எல்லாம் சட்டத்தீர வச்சு வச்சு நாளை காலமா வைப்பேன், நாலு ஒரு தெரி வைப்பேன். தெரியல நாங்க வரோம் பந்தி வச்ச சாதம் வாங்கி. ரைட். எதிர்கிற நிதி என்ன எங்கிறாண்டா போட்டோம். கூட்டத்தைக்கு முன்ன இருக்கேன், காவலுக்கு வந்து இருப்பேன். ஐயனாரு கூட வரேன், ஐயனாரு பந்தியோட. பயப்பட வேண்டாம், நான் பொட்டு வச்சு கொடுப்பேன். என்னை நம்பி இருக்க புள்ள போல மாணிக்கம் என் வெள்ளாம காட்டுக்கும். நான் காவலுக்கு காவலாளி, பந்திக்கு உறவாடி. நான் என்னுடைய மக்கள், என்னுடைய வீடு. நான் காட்டுக்கும் தாய் வீட்டுக்கும் நான் கொடுக்குறேன் வாக்கு. நான் வைக்கிறேன் போட்டு. வரேன்றுச்சுல்ல முடிச்சு தரேங்குது. நான் தான் சந்தோஷப்படுறேன். நீ தேடி வச்சு நாளா வச்சு இப்ப நாங்காலாம தேடி வந்து என்ன கூப்பிடுடா பந்தி மேல. நான் வாங்கிறேன்டா காவேரிய காவேரியா ஜலமோலேவி தண்ணி கூட எடுத்துக்க வந்து நீ வாங்கிக்கடா வாக்கு நான் தருவேன். ஏந்திடணும் வருது. எல்லாத்தையும் கூப்பிட்டு திருவிளக்கை ஏற்றிட்டு என்னை அலைங்க, நான் வந்து ஏந்திக்கிறேன். நான் தூக்கிக்கிறேன். கையெழுத்து கும்பிடுங்க, நான் வந்து குந்துறேன். தாயை சாதம் வாங்கி என் ஜாதகம் நான் வாங்கி இரு கையில் நான் எடுத்து நீ ஒரு கையில் கொடுத்தாலும் நீ இரு கையில் வாங்குறேன். வாங்குறேன்னு நினைக்கிறோம். அது நீங்க வச்சுக்கோ, அது நம்ம நீங்க வச்சுக்கிற நாள் அப்படி சொன்னா தெரியலையா? அவர் தான் சொல்லிட்டாங்க தேதி நம்ம வச்சு நீங்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டா. நீங்க கூப்பிடுற நேரம் தான் நான் வரணும். இப்ப சாமி வந்து உறுதி பண்ணிட்டியா? டைம் இல்லை. 6 நல்லா வாக்கு சொல்றியா? 5 உறுதி பண்ணிட்டேன்னு இன்னொரு கை கொடு. சரியா? 5 6 இருக்கிறன்னு உண்மையை சொல்லணும். நம்பி போகணும் மக்களுக்கு. 8ஆம் வீடு என்ன செய்யும்? 2 8ல் வரியா அப்படின்னு நம்பிட்டேன். ஒரே வாக்கா இருக்கணும். 5 ஆண்டவனை நினைச்சு போகிற பிள்ளைங்களுக்கு வரைங்க 9ஆவது வராது. 9ஆவது நம்ம குடும்பத்துல இருங்க சொல்லும். அவர் கேட்டார்ல இந்த தேவைன்னு சொல்லிட்டான். இருக்கா ஆண்டவனை ஐயனாரு செல்லாயே இந்த காமாட்சி பாப்பாத்தி எதுவும் குத்தா இருந்தால் சொல்லு. இல்லைனா நான் காப்பாற்றிக்கிறேன் வளரதான் வைப்பேன்னா கட்டு. 4 வரிசையில் இருக்க தெரியும். அதான் தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை. 1 வளரணும். என் கேள்வி அடுத்த கேள்வி வளரணும். வளரும் மறுபடியும் வளரும். வருவான் புள்ள பயந்து தான் கேட்குது. வளரவாச்சி வரல பொண்ணு. ஆணுக்கு வலுவு இருந்தால் பொண்ணுக்கு வலுவு இல்லைன்னு கேட்குறாரு. வலுவு கொடுக்கணும். 7 நேரம் மாறி கொடுக்குறேன். 3 கை 2 கை 4 1 கை 7. நான் வந்து கேட்டது எனக்காக கேட்கல. சொன்னது பாயிண்டே வேற இன்னொரு பாயிண்ட் உள்ளடக்கி தான் சொல்லியிருக்காங்க. நீங்க பஞ்சாயத்து இருக்குன்னு சொன்னீங்களா? அன்னைக்கு நைட்டு பொங்கல் பூஜை எல்லாம் ஐயனாருக்கும் படாரிக்கும். ஆனால் முதல் நாள் சைவ பூசையும் அடுத்த நாள் பெடாரிக்கும் ஐயனாருக்கும் கிடா வெட்டிட்டு அந்த அன்னைக்கு நைட்டே போய் முன்னாடி பண்ணுறது வழக்கம். யாருக்குன்னு சொல்லிருங்க. கத்திரிக்காய் கருப்பு வச்சுக்காங்களே நல்லா தெளிவு செய்வாங்க. ஒரு குதிரை கொண்டுருக்குங்க போய அப்பா சாமியில ஒரு அடியில் போன தெய்வம் உங்களுக்கு எந்தெந்த கருப்பு கத்திரிக்காய் கருப்பு எல்லாரும்
சாமி சாமி வெள்ளாம காட்டு ஏற்கனவே உட்கார்ந்து சாமி. என்ன வெள்ளாம காட்டுனா கண்டுபிடிச்ச பார்த்தா தெரிஞ்சு போகுது ஆமா எல்லாம் போய் கூப்பிட்டாரு. கல்லு கட்டு காடு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்புறம் கல்யாணம் ஒத்துக்கிச்சாரு. இல்ல, இல்ல, இல்ல. கல்யாணம் வரும். சரி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்கீங்க விடுங்க. உண்மைதான். ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. 12 மணி ஆகுது கண்டுபிடிச்சிங்களா அவர் சந்திரன் ஓட ஓடுது ஆ, மழை செய்யணும். வருது, எல்லாமே correct ஆ எல்லாமே வந்துருச்சு. correct ஆ வந்துருச்சு. எல்லாம் correct ஆ வந்துருச்சு. அதெல்லாம் கூட பயமில்ல எனக்கு. பூன்னு அதான் நல்லா சொல்றாங்க தான் இருக்கும். ஆமா அதான் போட பருத்தி பருத்தி. பருத்தி அதையும் சொல்லிருச்சு பருத்தி தான் சொல்லிச்சு. ஆமா சொல்லிருச்சு பருத்தி தான் சொல்லிச்சு. இதா போட பருத்தியை சொன்னப்ப நினைச்சேன் இது பஞ்சாயத்து ராத்திரியாவும் நினைச்சேன் இப்ப வந்துச்சு லேசா அது கொஞ்சம். என்ன இல்லை. போட சொல்ல போய் கேள்வி அடிச்சேன். வைக்கிறதுக்கு இப்போதான் ஒரு பூத்தை ஓட்டினாங்க ஒரு இது 2 தெய்வங்களுக்கு முடிச்சிட்டு அதே அன்னைக்கு நைட்டு போய் 30 வருஷம் கொடுக்கலாமா எனக்கு புரியாம சொல்லக்கூடாது. நைட்டு சொல்லக்கூடாது. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல பதிலே வந்துருச்சுக்கிட்டீங்களா? பூஜை தான். சரி, ஆனா அந்த பூசையை அதே அன்னைக்கே கொடுக்காம இன்னும் ஒரு 2 நாளோ 3 நாளோ இல்ல எல்லாத்துக்கும் சௌகரியப்பட ஒரு வாரம் தள்ளி போட்டு ஒழுங்கா வேலை எல்லாம் இல்லையா? இல்ல கேட்குறேன். செய்யணும் இங்க இல்லைங்க பாருங்க இல்ல இல்ல அதாவது இங்க பாருங்க அன்னைக்கு ஒரே ஒரு நிமிஷம் இருங்க இங்க 12 மணிக்கு முடிச்சு இங்க கடை